நீங்க கொஞ்சம் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு மட்டும் பாருங்களேன், இந்த வசதின்ற ஒண்ணு அப்படின்னா உங்களுக்கு இந்த வருமானம்ன்ற ஒண்ணு மட்டும் சரியா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாதி ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணிட முடியும். நீங்க சால்வ் பண்ணிட முடியும். ஆண்டவரோட இருக்கிறோம், நம்ம நெருங்குறோம், நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? 90% பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா பற்றாக்குறை தான் காரணம். பண பற்றாக்குறை தான் காரணம். ஒரு கணவன் மதிக்கப்படாமல் போகிறதற்கு காரணம் என்னன்னா அவர் கையில நிறைய நேரத்துல ஆசீர்வாதம் இல்லை. நிறைய குடும்பங்கள் மதிக்கப்படாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கையில ஆசீர்வாதம் இல்லை. நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது நம்முடைய பெருமையை காமிக்கிறதுக்காக அல்ல, நான் எவ்வளவு உயர்ந்திருக்கிறேன்றது காமிக்கிறதுக்காக அல்ல. நான் எதுக்கு ஆசீர்வதிக்கப்படணும்னா என் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படாதபடி